Hi friends, welcome to my channel. நான் உங்க சிவரந்தினி from CLS தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து எலகண்டா கிரியேட் பண்ணிக்கக்கூடிய சாஃப்ட்டான ஒரு கிளாம் லுக் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ரெட் கலர் ஐஸ் தென் வந்துட்டு போல்டான ரெட் கலர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி. ஸோ இந்த லுக் வந்து கிறிஸ்மஸ்க்கு இல்லை நியூ இயர்க்கும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், ஃபெஸ்டிவல்ஸ் டைம்ஸ்க்கும் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன் டைம்ஸ்க்கும் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஆப்டாக ரொம்ப சப்பலாக நம்மக்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு வந்து கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மேக்கப் லுக் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒயிட் வித் ரெட் கலர் சுடி வந்து வேர் பண்ணியிருக்கேன். ரெட் கலர் சுடியில் வந்துட்டு ஒயிட் கலர் எம்ப்ராய்டரி இருக்க மாதிரி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து மேக்கப் லுக்கும் ஜுவல்ஸும் வந்து வேர் பண்ணியிருக்கேன். குர்த்தி வந்து நான் அமேசான்லேருந்து பிக் பண்ணியிருந்தது. ஓகேங்களா, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ வாங்க மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ்க்கும் வந்து நான் வந்து லோட்டஸில் இருக்கக்கூடிய ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணி ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டோனருக்கு லோட்டஸில் இருக்க டோனர் வந்து எடுத்துக்கிறேன். எல்லாத்தோட லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கின் ஃபுல்லாக வந்து டோனிங் பண்ணி நான் வந்து நல்லா வந்து டஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து லிப் பாம் வந்து லிப்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறோம். லிப் பாம்க்கு வந்து லாக்மேல இருக்கக்கூடிய ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்க லிப் பாம் தான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ லிப்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம்க்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் லாக்டோ கெலமன் க்ரீம் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன க்ரீம் இருக்கோ அந்த மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் வந்து டே டைமில் நீங்கள் எது யூஸ் பண்ணுவீங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லோட்டஸ்ட்டு டவுன் சொல்லிட்டு ஏகப்பட்ட க்ரீம்ஸ் எங்கிட்ட இருக்குது. பட் எனக்கு நான் ரெகுலர் பேஸிஸில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த லாக்டோ கெலமன் வந்து சாஃப்டான ஒரு க்ளோ லுக் வந்து கொடுக்கும், ஒரு பிங்கிஸ்ட் க்ளோ கொடுக்கும் ஸ்கின்ல. ஸோ அதனால தான் வந்து இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எப்போவுமே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது ரெகுலராக யூஸ் பண்ணுற க்ரீம்ஸ் தான் வந்து நம்ம ஃபேஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மேலே ப்ரைமர் போடுறதுனால எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரெண்டு கை வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து மசாஜ் பண்ணோம் அப்படின்னா ஈவனாக வந்து ஸ்கின்குள்ளே மெர்ஜ் ஆயிரும் நம்மளுக்கு மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரைமர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் மேக்கப் லுக். ஓகேங்களா, ஸோ லாக்மியோட பிளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர் தான் வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். தென் வந்து இன்சைட்டில் இருக்கக்கூடிய இந்த வீல் பேஸ்டு கன்சீலர் எடுத்துக்கிறேன். இதில் ஆரஞ்சு கலர் கரெக்டிங் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து எடுத்து என்னோட வந்துட்டு ஸ்கின்னில் வந்து எங்கெங்கே டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அந்த டாட்டாக வந்து வச்சுட்டு நான் அதை வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். ஒரு கன்சீலர் ப்ரஷ் எடுத்து வந்து எனக்கு எங்கே ஸ்கின்னில் பிளாக் மார்க்ஸ் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும், அன்ஈவன் டோன் இருக்கும், அந்த இடத்துலலாம் வந்து இந்த ஆரஞ்சு கலர் கரெக்டிங் வந்து எடுத்து பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கன்சீல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் ப்ரஷ்லேயும் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன், ஸ்பாஞ்ச்லேயும் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா எக்ஸஸாக இருக்க அந்த ஆரஞ்ச் கரெக்டிங் வந்து எடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஹை கவரேஜ் இல்லை, மீடியம் கவரேஜ் தான் வந்து நான் வந்து இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறேன். அதனால தான் நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்ச் கலர் கரெக்டிங் பண்ண இடத்துல கன்சீல் பண்ணுறதுக்கு வந்துட்டு மேப்ளின் ஃபிட்மியில் இருக்கக்கூடிய கன்சீலர் வந்து கேரமல் ஷேடு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் எங்கெங்கே ஆரஞ்ச் கலர் கரெக்டிங் வந்து யூஸ் பண்ணணும் அந்த இடத்துல வச்சு கன்சீல் பண்ணிக்கிறேன், ப்ரஷ் வச்சு கன்சீல் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிளெண்டர் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னா பிளெண்டரில் கூட நீங்கள் வந்து கன்சீல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கன்சீல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கும். ஸோ எந்த இடத்துலையும் வந்து பிளாக் மார்க்ஸ் வந்து தெரியாத மாதிரி இருக்கும். டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும். ஸோ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின்குள்ளே மெர்ஜ் ஆகிட்டு இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் சூப்பராக வந்து இருக்கும். ஓகேங்களா, ஃபேஸ்க்கு கன்சீல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் லாக்மியோட ஃபவுண்டேஷன் இன்விசிபிள் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்கும். இந்த ஷேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஐ திங்க் 04ன்னு நினைக்கிறேன். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஃபுல் கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லாக்மியில் இந்த வேரியேஷன் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹூடா பியூட்டியோட பிளண்டர் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி பிளண்டர் நான் வந்துட்டு டிப் பண்ணி வச்சுருந்தேன் தண்ணியில். ஸோ அதை தான் வந்து எடுத்துக்கிறேன். வெட்டான பிளண்டர் வச்சு வந்து ஸ்கின்னில் வந்து டேப் லைட்டாக டேப் பண்ணி நான் எல்லாத்தையும் ஸ்கின் ஃபுல்லாக அதாவது ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் ஈவனாக வந்து ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பிளெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்கின்குள்ளே வந்து மெர்ஜ் ஆகும். ஸோ ரொம்ப வந்து அன்ஈவனாக தெரியாமல் ஈவனாக வந்து ஃபேஸ்குள்ளே இருக்கும். ஸோ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபைனல் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபவுண்டேஷன் வந்து நம்ம வெறும் வெட்டான பிளெண்டரில் வந்து பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ப்ரஷஸில் பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரே மாதிரி ஃப்ளாட்டாக வந்து ஃபேஸ் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி வந்து தெரியும். ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட செட் ப்ரஷ், ஃபேஸ் செட் ப்ரஷ் தான். ஸோ லாஸ்ட் அமேசான் ஹாலில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். வீடியோ என்ன பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அஃபோர்டபுளான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதில் இருக்கும் டீட்டெயில்ஸ். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு வந்து நம்ம போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்காகவே வந்து இருக்கும் மேக்கப் லுக் வந்து. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஃபவுண்டேஷன் அடித்த மாதிரி இல்லாமல் ஈவனாக நம்ம ரியல் ஃபேஸ் மாதிரியே வந்து இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஹைப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஹைப்ரோஸ்க்கு என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வெட் அண்ட் வைல்ட் ஹைப்ரோ கிட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த கிரே ஆஷ் கலர் மாதிரி இருக்க பிளாக் எடுத்து வந்து நான் என்னோடய ஹைப்ரோஸில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஈவனாக வந்து இருக்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பர் டூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு ஹைப்ரோஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம்.
கேர்ள்ஸ் கிட்ட வந்து என்ன மேக்கப் ப்ராடக்ட் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக வந்து ஹைப்ரோ கிட் வந்து இருக்கணும். ஹைப்ரோவை வந்து நல்லா டிஃபைன் பண்ணி ட்ரா பண்ணணும் அப்படின்னா நேச்சுரல் ஹைப்ரோஸ் மாதிரி ஸ்பூலி வச்சு ட்ரா பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஃபேஸே வந்து ஒரு பிரைட்னஸ் வந்து எடுத்து கொடுக்கும். ஐலைனர் கூட வைக்க தெரியாது, ஐலைனர் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற பர்சன்ஸ் வந்து ஹைப்ரோ கிட் வச்சு வந்து நம்ம ஹைப்ரோஸ் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக வந்து ஃபேஸ் எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ ப்ரஷ் எடுத்து வந்து நல்லா வந்து இது பேக் சைடில் இருக்க ஸ்பூலியை வச்சுட்டு வந்து நான் ஈவனாக வந்துட்டு ட்ரா பண்ணுற மாதிரியே வந்துட்டு சீவி விட்டுக்கிறேன். ஸோ அப்போ வந்து நேச்சுரலாக இருக்கும், நம்ம ஹைப்ரோ ட்ரா பண்ண மாதிரி வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டாக வந்து ஸ்விஸ் பியூட்டி தென் வந்துட்டு வெட் அண்ட் வேர்ல்டு ஹைப்ரோ கிட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹைப்ரோஸ் கிட் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஐ மேக்கப் வந்து பண்ணி முடிச்சுட்டு ஃபேஸ்க்கு ஹைலைட்டிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஐ மேக்கப் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐஸ்க்கு வந்து கன்சீலருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் மேப்ளின் கேரமலில் இருக்கக்கூடிய சேம் கன்சீலர் வச்சுட்டு வந்து ஐஸ் மேலே வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நல்லா பாப்பப் ஆகி தெரியும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐ ஷேடோஸ் கலர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பிளண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் வச்சு வந்து நல்லா பிளண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம கன்சீல் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஐஸ் மேலே, அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேப்ளினில் இருக்கக்கூடிய டோஃபி ஷேடில் இருக்கக்கூடிய செட்டிங் பவுடர் வச்சு வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ கன்சீலர் மேலே இந்த மாதிரி ப்ளூஸ் பவுடர்ஸ் இல்லைன்னா செட்டிங்ஸ் பவுடர்ஸ் வச்சு செட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹைலைட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நம்ம ஐ ஷேடோஸ் கலர்ஸ் வந்து அந்த கன்சீலர் கூட மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து டிரான்சாக்ஷன் ஷேடுக்கு நான் வந்து லைட்டராக இருக்கக்கூடிய ஷேடு வந்து எடுத்துகிட்டு என்னோட ஐலெட்ஸ் மேலே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பவுடர் வச்சு செட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து மெயினாக என்னோடய ட்ரெஸ் கலருக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய பேலட்டில் இருக்கக்கூடிய ரெட் எடுத்துக்கிறேன். ஸோ கலர் ஸ்டூடியோவோட ஐஷேடோ பேலட் இது. இந்த ஒரு ஐஷேடோ பேலட் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன ட்ரெஸ்க்கும் வந்துட்டு என்ன கலர் மாதிரி வேணாலும் வந்து நம்ம சூஸ் பண்ணி வந்து மாற்றி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெட் கலர் வந்து எனக்கு ப்ரஷில் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிக்மெண்டேஷன் கொஞ்சம் லோவாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து என்னோடய ஃபிங்கர்லேயே வந்து எடுத்துகிட்டு நான் என்னோடய 2 ஐஸ் மேலேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக வந்து கேர்ள்ஸ் வந்து கலர் ஸ்டூடியோவில் இருக்கக்கூடிய இந்த மல்டி கலர் ஐஷேடோ வந்து ட்ரை பண்ணலாம். பட் பிக்மெண்டேஷன் நல்லா தெரியணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஐஸ்க்கு வந்து கன்சீல் பண்ணிவிட்டு பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து கலர்ஸ் வந்து நல்லா பாப்பாகி தெரியுது. ஸோ ப்ரஷில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா லைட்டராக தான் வந்து தெரியுது. ஓகேங்களா? இது ஒரு டிமெரிட்டாக இருக்குது. பட் அஃபோர்டபுளான ப்ரைஸில் எல்லா கலர்ஸும் இருக்க மாதிரி ஐஷேடோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கலர் ஸ்டூடியோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது தான். ஸோ ஐலிட்ஸ் மேலே வந்து நான் என்னோட அந்த ரெட் கலரை வந்துட்டு நல்லா வந்து சூப்பராக டூப்பராக வந்துட்டு அந்த ரெட் கலர் நல்லா பாப்பாகி தெரியற அளவுக்கு வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஐலெட்ஸ் மேலே அப்ளை பண்ணிவிட்டு சேம் ஃபிங்கர்லேயே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெட் கலரை நல்லா வந்து ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த கிளிட்டரி இருக்கக்கூடிய ஒரு கோல்டன் கலர் ஐ ஷேடோ வந்து எடுத்துக்கிறேன். ஸோ கோல்டன் கலர் ஐ ஷேடோவும் இல்லை, ஸோ ஐ லூஸ் பவுடர்னு வச்சுக்கோங்களேன், ஐ ஷேடோ லூஸ் பவுடர். ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு நான் என்னோடய ஐலெட்ஸ் மேலே சென்டர் பார்ட்டில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த கோல்டன் கலர் வந்து சூப்பராக ஒரு ஃபெஸ்டிவல் டைம் லுக் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மெயினாக வந்து இந்த கிறிஸ்மஸ் மாதிரி இருக்க ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் வந்து ஐஸ் மேலே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ கிளிட்டரை வந்து நான் ஐலெட்ஸ் மேலே ஃபிங்கர் வச்சு அப்ளை பண்ணி அப்படியே வந்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஹாஷாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்ல ஒரு ப்ரஷ் வச்சு வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெட் கலர் ஐஷேடோ மேலே கோல்டன் கலர் கிளிட்டர்ஸ் வந்து வச்சோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். லுக்கே வந்துட்டு ஒரு வேறு லெவலாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்னும் போல்டாக கூட அந்த ஐஷேடோஸ் வந்து கிரியேட் பண்ணி இன்னும் போல்டாக கூட நிறைய கிளிட்டர்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் லுக் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஜஸ்ட் 1 to 2 கலர்ஸ் மட்டும்தான் வந்து என்னோடய ஐஸ்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகான ஒரு மை லுக் வந்து சிம்பிளாக ஒரு பேலட் வச்சே வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஐலைனருக்கு கலர் கேர்ளோட ஐலைனர் எடுத்துக்கிறேன். இதுவும் அமேசானில் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐலைனர். நான் இது ஷாப்பில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அஃபோர்டபுளான ப்ரைஸில் 70 to 80 ருபீஸ்க்குள்ளே தான் வந்து வரும். வாட்டர் ப்ரூஃப் ஸ்மச் ப்ரூஃப்னு சொல்லிட்டு சூப்பர் டூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஐலைனர். ஸோ ஐலைனர் வந்து ட்ராப் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்துட்டு ஹை லேஷஸ் வந்து கர்ல் பண்ணிவிட்டு நான் வந்து மஸ்காராவுக்கு வந்து வெட் அண்ட் வைல்டில் இருக்க மஸ்காரா வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். வெட் அண்ட் வைல்டு மஸ்காராவும் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் நல்ல ஒரு ஸ்மச் ப்ரூஃபான மஸ்காரா தான். ஸோ டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஹைலைட்டிங் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து காஜல் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு என்னோடய ஐஸ்க்கு கீழே அதுக்கப்புறம் வந்துட்டு ஹைப்ரோஸ் நடுவில் நோஸ் மேலே அப்புறம் லிப்ஸு கீழே வந்து நான் வந்து ஹைலைட்டிங் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியணுமோ அந்த இடத்துல வந்து ஹைலைட்டிங் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டிங்க்கும் சேம் மேப்ளின் இருக்கக்கூடிய கன்சீலரில் இருக்கக்கூடிய கேரமல் ஷேடு தான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஹைலைட்டிங் ஏரியாஸில் வந்துட்டு நான் வந்து டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிளண்டர்
வச்சு வந்துட்டு ஷார்ப்பாக இருக்க எட்ஜஸில் வச்சு வந்து பிளண்ட் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டிங் வந்து இப்போ பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு ஹைலைட்டிங் பர்பஸ் வந்து நல்லா தெரியும். ஸ்கின்னில் வந்து அந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஹைலைட் ஆகி தெரியுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து காஜலுக்கு வந்து நான் லாக்மியில் இருக்கக்கூடிய காஜல் தான் வந்து எடுத்து வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ராப் பண்ணும் போதே வந்து தீந்துருச்சு. அதனால் வந்து மேப்ளின் காஜல் வந்து இன்னொரு ஐஸ்க்கு வந்து அப்ளை பண்ணினேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஐ ஷேடோஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ரெட் கலர். சேம் அதே ரெட் கலர் வந்து நான் காஜலுக்கு கீழேயும் வந்து என்னோடய லோவர் வாட்டர் லைன் கீழே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அழகாக வந்து ஐஸ் எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கான்டோரிங்க்கு டேஸ்லர் இருக்கக்கூடிய டார்க்கர் ஷேடாக இருக்கக்கூடிய கான்டோரிங் எடுத்துக்கிறேன். அதை வந்து என்னோடய நோஸ் மேலே வந்து ஒரு கான்டோரிங் ப்ரஷ் வச்சு வந்து ஷார்ப்பாக வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நோஸ் நல்லா ஒரு ஷார்ப்னஸாக வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து கன்னத்துலேயும் வந்து கான்டோரிங் பண்ணிக்கிறதுக்கு சேம் டேஸ்லர் இந்த கான்டோர் இந்த சின்ன ப்ரஷ்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டராக ஒரு சின்ன ஸ்ட்ரோக் மட்டும் கொடுத்துட்டு அதை நல்லா ப்ரஷ் வச்சு வந்து கொஞ்சம் டார்க்கராக வந்து கான்டோர் பண்ணிக்கிறேன் கன்னத்தில். ஸோ நோஸ் மேலேயும் வந்து சேம் அதே மாதிரி நல்லா ப்ரஷ் வச்சு வந்து பிளண்ட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே கான்டோர் பிளண்டருக்கு வந்து தனியாக ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ நல்லா பிளண்ட் பண்ணதுக்கப்புறம் ஹைலைட்டிங் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டிங் வந்து மேக்கப் ரெவல்யூஷனில் இருக்கக்கூடிய ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னாவே வந்து நோஸில் வந்து நல்ல ஒரு டிஃபைன்டாக வந்து நல்லா வந்துட்டு ஒரு ஷார்ப்னஸாக வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து ஹைலைட்டிங் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஐஸ்க்கு கீழேயும் வந்து சின்ன ஏரியாஸ்லேயும் வந்து ஹைலைட்டிங் பண்ணிக்கிறோம். ஸோ நல்ல ஒரு கிளாம் லுக்காக வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால தான். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்துட்டு ஐ லெட்ஸ் கிட்ட இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து ஐஸ்க்கு கீழேயும் வந்துட்டு நான் வந்து ஹைலைட்டிங் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து டச்சப்க்கு வந்து ஐப்ரோஸ் வந்து டச் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து பவுடருக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபேஸஸ் கனடாவில் இருக்கக்கூடிய பீச் ஷேடு பவுடர் என்னோடய ஃபேவரட் நல்ல ஸ்பான்ச்சியான ஒரு ப்ரஷ்ஷு. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் செட் ப்ரஷ்லேயே வந்து இந்த ப்ரஷ் தான், பவுடர் ப்ரஷ்ஷு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். குஷன் மேட்டிங்காக இருக்க மாதிரி வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து நெக்குக்கும் வந்து பவுடர் வச்சு வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் லிப்ஸ்டிக்கே வந்து அப்ளை பண்ணல. பட் இருந்தாலும் ஃபேஸ் நல்லா அழகாக ஒரு மேட் ஃபினிஷிங்கில் வந்து இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த மேக்கப் லுக் வந்து நீங்கள் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஃபெஸ்டிவாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸுக்கு வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து எடுத்துக்கிறேன். ஷேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாம். ஓகேங்களா. ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் வாங்கலாம். 70 ரூபீஸ்க்கு வாட்டர் ப்ரூஃப் ஸ்மச் ப்ரூஃபான லிப்ஸ்டிக்னா இன்சைட் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோட மேக்கப் லுக் வந்து சூப்பர் டூப்பராக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஹேர் ஸ்டைல் மட்டும் இப்போ வந்து நல்லா சீவிட்டு இருக்கா. ஸோ நியூவாக ஒரு கண்டிஷனர் ட்ரை பண்ணலாம். ஹேரே வந்து அவ்வளோ சூப்பர் பவுன்ஸியாக இருக்குது. ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ்க்கு நியூ இயர்க்கெல்லாம் வந்து டெஃபினட்டாக இந்த லுக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்ட் அண்ட் கிளாமாக இருக்கும். ஸோ மேக்கப் லுக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் ரொம்ப சூப்பராக தெரியும். கேர்ள்ஸ் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அழகான ஒரு எலகண்ட்டான ஒரு லுக் வந்து சூப்பர் டூப்பராக சிம்பிளாக வந்து க்ரியேட் பண்ணிடலாம் ஒரு 10 நிமிஷத்தில். ஸோ ஓகேங்களா. உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம போட்டிருக்க அந்த ட்ரெஸ்க்கும் அந்த இயரிங்ஸ்க்கும் வந்து சூப்பராக வந்து மேட்ச் ஆகுது. ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ லுக் வந்து எவ்வளோ சூப்பராக வந்து ஃபினிஷிங் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாவே வந்து தெரியும். இது வந்து லைட்டிங்கே இல்லாத இடத்துல நான் வந்து உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ லைட்டிங் இருக்க இடத்துல வந்து நான் போய் உங்களுக்கு வந்து மேக்கப் லுக் எப்படி வந்திருக்குன்ட்டு வந்து காட்டுறேன். ஸோ லைட்டிங்கே இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்து க்ளோவியாக வந்து இந்த லுக் வந்திருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். ஸோ லைட்டிங் இருக்க இடத்துலையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா டிஃப்ரென்சஸ் வந்து தெரியும். ஸோ ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கெல்லாம் வந்து அழகாக வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மேக்கப் லுக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். Bye.